மாங்காய் மரத்துக்கு பக்கம் வந்துட்டேன். இன்னைக்கு எப்படி காலையிலேயே 2 மாங்காய் சாப்பிடணுமான்னு நினைச்சேன். பரவாயில்லையே. எங்கேயா இந்த குளிர் காலத்துல 2 மாங்காய் புடுங்கி உப்பும் மிளகா பொடி போட்டு சாப்பிட்டா சும்மா கார சாரமா இருக்குங்கய்யா. நீ பார்க்கல, தேடி பார்க்கல, ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஒண்ணுமே காணாம மேல் சைடு பார்த்தாதான் தெரியும். ஆஹா, மேல 2 மாங்காய் தெரியுதுயா. இங்க 2 பிஞ்சு தெரியுது. எப்படி 4 மாங்காய் இருக்குது. எப்படி புடுங்குறதுக்கு ஒரு ஐடியா பண்ணணுமே. இன்னும் பண்ணல. அட மட்டை கிடக்குது. 2 மட்டை வச்சு ஜாயின் பண்ணி கட்டி புடுங்கிட வேண்டியது. இன்னைக்கு புடுங்கி சாப்பிட வேண்டியதாயா. எங்கேயா எல்லாம் அப்ளை பிடிச்சி தேடிட்டு இருக்கிற மேல புடுங்கல. சரி, எப்படி மட்டையாவது எடுத்து புடுங்கிட வேண்டியதுதான். ஒரு மட்டை கிடைச்சிருச்சு. என்னது இப்படி ஏறுறது? இப்படி மட்டையை அந்த சைடு கொண்டு போயிடலாமையா? யாராது நம்ம முன்னால நம்ம ஓ என்னையா? நான் அப்பளாய் குடிச்சு மாங்காய் மரத்துல மாங்காய் போடுங்களான்னு மேலே ட்ரை பண்ண மட்டையிட்டு வந்து அடிச்சு போடுங்களான்னு முடிவு பண்ணிட்டீங்களோ? வேற நான் பாக்கலையா. அப்புறம் சரி வாங்க வாங்க. நீர் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீரு. ஏங்க எனக்கு மாங்காய் சாப்பிடணும்னு ஆசை. மரமே போடுங்க, நீங்க மட்டை எடுத்து கொடுக்குறீங்க அடிக்க. என்னையா நான் அந்த சைடு மாங்காய் தேடிட்டு இருந்தேங்க. அப்பவாத ஒரு சத்தம் போறது இல்லைங்களா? இடுதே போட குதிக்கிறீங்க, நெஞ்சே நின்று மாட்டிருக்குதுயா. உங்க காட்டு மேல உங்க காட்டு அவ்வளவு வீக்கா இருக்குது. வீக்கிலிங் சாங்காத்த இருக்குது. ஆனா திடுதப்பனால குதிச்சிட்டீங்க. சரி, இப்ப உங்க காட்டு வந்து நின்னு போச்சு. நிக்கலையா? துடிச்சுட்டு இருக்குது. நின்றுச்சன்னு வச்சு பக்கு பக்குன்னு இருக்குது. ஆமா, யாருக்கிட்டயே வாங்கி தருவீர்? இருங்க, என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சும்மா சுத்திட்டு தீராங்க. சரி, நான் அவங்ககிட்ட வேணா காட்டு வாங்கி தரேன் நானு. அப்படிங்களா? என்ன உங்க ஃப்ரெண்டுக்கு எல்லாம் ஏகமா இருக்கிறாங்களா? அவன் ஒருத்தன் இருக்கிறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? உங்களுடைய ரத்தம் அவனுடைய ரத்தம் ஒட்டுக்கா இருந்தா போதும். அவன் கொடுத்துருவான், ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரிங்களா? சரி 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 சரிங்களா? அப்புறம் காட்டு என்ன கலர் உங்களுக்கு தெரியுமா? இது இன்னையே கேள்வி. ஐயோ, நான் எத்தனை ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறேன், ஆக்சிடென்ட்கள் பாத்துருக்கிறேன், படம் பாத்துருக்கிறேன், டிவில பாத்துருக்கிறேன். ரெட் கலர் தான்யா. நான் பாத்துங்க, ஒயிட் கலரா இருந்துச்சு. இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? என்னமோ நீர் தான் புதுசா சொல்றீங்க. அதாவதுங்க, நீங்க சொன்னீங்களே அந்த காட்டு இந்த காட்டு ஒட்டாகுமான்னு ஒன்னாகுன்னு கேட்டீங்கல்ல. அதாவது ஏங்க, ரத்தம் வந்து சர்க்குலேஷன் ஆனாதான் அது ஒயிட் ரெட். ரத்தம் சர்க்குலேஷன் ஆகலன்னு வைங்க, ரத்தம் இல்லைன்னு வைங்க, அது வந்து ஒயிட் தான். சரிங்களா? நீங்க ரெட் அங்குறீங்களா ஒயிட் அங்குறீங்களா? ரத்தம் இல்லாம இருந்தா ஒயிட் தாங்க. ஒயிட் தான். ஆமா, ரத்தத்தோட இருந்தா அப்புறம் சிவப்பாதான்னு தெரியும். ஆமாங்க. ஆமா. ஓ, இந்த விஷயம் எனக்கு ஏன்னா நீங்க சினிமா படத்துல போறாங்க, ரத்தம் போற அப்படியே ரத்தம் ஆகி காட்டுறாங்க. ஆமாங்க. அதனாலதான் அந்த காட்டு சிவப்பா தெரியுது. ஓ, ரைட் ரைட். புரிஞ்சுங்களா? இப்ப ரத்தம் போச்சனாதான் ரெட் கலர்ல தெரியும். ரத்தம் எல்லாம் வடிஞ்சு வச்ச அந்த எல்லாம் வடிஞ்சிருச்சு, கிளீன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த காட்டு வந்து ஒயிட்டா தான் தெரியும். ஆமா, உண்மை. வெறுங்காட்டா இருந்தாலும் காட்டுடைய கலர் ஒயிட் தாங்க. ஒயிட் தாங்க. அப்படிங்களா? இன்னைய புது தகவல். சரி விடுங்க, உங்களுக்கு எடுத்து ஒட்ட வச்சுக்கலாம், விடுங்க. ஐயோ, சரி, நீங்க ஒரு காட்டே நின்றுச்சு வாங்கி ஆப்ரேட் பண்றீங்க. அந்த காட்டை வந்து என் கண்ணு, என் மூக்கு, என் வயிறு, என் தொடைக, என் கையுக எல்லாம் ஏத்துக்குமா ஐயா? அதெல்லாம் ஏத்துக்குங்க, அதெல்லாம் ஏத்துக்கு. ஏன்னு கேளுங்க. சரிங்க. இப்ப கண்ணுடைய தேவைக்கு அதோடைய தேவைக்கு அது சீக்கிரம் ஏத்துக்கு. சரிங்களா? மூக்குடைய தேவைக்கு அது பிளட் சொன்ன மாதிரி அது ஏத்துக்கு. உங்க கிட்னி இந்த மாதிரி ஒவ்வொரு தேவைக்கு காட்டுடைய வந்து பம்ப்ஷன் ஆகும் போது அந்த ரத்தத்தை வந்து அதாவது ஏத்துக்குங்க. ஓ ஏத்துக்குங்க. அதாவது ஏத்துக்குங்க அது. சரிங்க. என் உடம்பு வேணா அவங்களுடைய காட்டு ஏத்துக்குதான்னு வையுங்க. அவன் காட்டு வந்து என்னை ஏத்துக்குமா? என் கண்ணை ஏத்துக்குமா? என் வயிற்றை ஏத்துக்குமா? ஏங்க, காலை ஏத்துக்குங்களா? கையை ஏத்துக்கலாங்க ஐயா? அவனும் மனுஷன்தான். அவன் உனக்கு ஒண்ணு 10 காலு 10 கை 10 கால் இல்ல. அவனுக்கு 2 கை 2 காலு தான் இருக்குது. அவனுக்கு 2 கண்ணு தான் இருக்குது. அவனுக்கு ஒரு மூக்கு தான் இருக்குது. அவனுக்கு தலை ஒண்ணுதான் இருக்குது. அவனுக்கு 2 காது தான் இருக்குது. அவனுக்கு என்ன மாறியே இருக்குது? அவனுக்கும் அவனுடைய கண்ணு காது மூக்குக்கு அது எப்படி பிளட் சர்க்குலேஷன் எப்படி தேவையோ அதே போலதான் உங்களுக்குமே. அவனோட காட்டு வந்து உங்களுக்கு தேவையானதை ஏத்துக்கு. சரிங்களா? உங்க கண்ணுக்கு ரத்தம் வாங்கணும்னா அதெல்லாம் எடுத்துக்கு. சரிங்களா? அப்படின்னா உங்களுக்கு வந்து என் மூக்கு, என் வயிறு, என் தொடை ஏத்துக்கிற மாதிரி அவனுடைய காட்டுக்கு வந்து என் கண்ணு தேவை. ஆமா,
என் வயிறும் தேவைங்க. கண்டிப்பாங்க. என் தொடையும் காலும் தேவை. கண்டிப்பா. அதனால அதை ஏத்துக்குங்க. கண்டிப்பா ஏத்துக்கு. ஓ சரி சரி சரிங்க. இது என்ன ஒரு பெரிய விஷயம். இதுக்கு மேல ஒரு மெயின் பிக்சரே இருக்குது. ஐயா இப்ப கடவுள் வந்து மண்ணுல இருந்து உண்டாக்கும் போது சரிங்களா, ஒவ்வொரு இது உதாரணத்துக்கு ஒரு கோழி உருவாகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த செல்கள் வந்து உருவாகும் போது கோழிக்கு வந்து அந்த அழகு இருக்குது பாத்தீங்களா, வாய் அது உருவாயிரு டக் டக் டக்குன்னு. கண்ணு உருவாயிருச்சு, 2 கண்ணு. அதுக்கு மேல பூ இருக்கும் பாத்தீங்களா, பூ கொண்டை அது உருவாச்சு. அதுக்கு 2 கால் உருவாச்சு, 2 ரெக்க உருவாச்சு. இது எல்லாமே சீக்கிரம் கடவுள் சொன்ன உடனேயே அதாவது மண்ணுல இருந்து டக் டக் டக்குன்னு அதாவது உண்டாயிருச்சு. இப்ப காட்டுக்கு ராஜா சிங்கம்னு வைங்க. அந்த சிங்கம் வந்து அந்த செல் உருவாகும் போது வந்து சிங்கத்துக்கு வந்து நல்ல கால் உண்டாச்சு, நல்ல கெர்ஜிக்கிற குரல் உண்டாச்சு, நல்ல வாய் உண்டாச்சு, அந்த தலை உண்டாச்சு, அதோடைய சரீரம் எல்லாம் உண்டாச்சுங்க. அதாவது கடவுள் படைக்கும் போது தனித்தனியா தாங்க உண்டாச்சு. இப்ப கடவுள் வந்து மண்ணுனால ஒவ்வொரு உயிரில் படைக்கும் போது சரிங்களா, ஒவ்வொரு செல்லு சரிங்களா, அவர் சொன்ன உடனே ஒவ்வொரு செல்லுமே வந்து உதாரணத்துக்கு ஒரு கோழின்னு வச்சுக்கோங்க. ஒரு செல்லு வந்து கடன்னு கால் ஆயிருச்சு, அது உயிர் பொழைக்கணும்ங்கிறதுக்காக அது கால் உண்டாக்கிருச்சு சரிங்களா. அப்புறம் வந்து அந்த செல்லு வந்து உயிரோட இருக்கணுக்கா கோழிக்கு வந்து வயிற்று உண்டாக்குச்சு, கண்ணு 2 கண்ணு உண்டாக்குச்சு, அது ஒரு செல்லு சரிங்களா. இப்படி சொன்ன மாதிரி ஒவ்வொரு செல்லுமே கடன்னு டக்குன்னு ஒரு முழு கோழியாவே உண்டாயிருச்சுங்க. அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, மண்ணுல இருந்து உருவாகிறப்ப பல செல்கள் சேர்ந்து நான் உசுர் பொழைக்கணுங்கிறதுக்காக காலா மாறிடுச்சாங்கிறீங்க. ஆமாங்க. அவங்க அதுக உசுர் பொழைக்கணுங்கிறதுக்காக கண்ணா மாறிடுச்சாங்கிறீங்க. அது உயிர் பொழைக்கிறதுக்காக வயிறா மாறிடுச்சு, மொத்தத்துல ஒரு கோழியாவே மாறிடுச்சு. கோழி மட்டும்தான் அப்படி ஆச்சுங்களாங்க? ஏங்க சிங்கம், புலி, கரடி இனி எல்லாமே அதே மாதிரி தானுங்க. பூமியில இருக்கிற எல்லா மிருகங்களும் அப்படித்தான் உருவாயிருக்கு. மிருகங்கள் மாத்திரம் இல்லங்க சரிங்களா, எல்லாமே அப்படித்தான் உருவாகி இருக்குதுங்க. சரிங்களா ஐயா, நீங்க இன்னைக்கு பேசுறது வந்து ஒரு பெரிய ஒரு விளக்கமே எனக்கு கிடைச்சிருக்குங்க ஐயா. என்னன்னாங்க, இப்ப இந்த விஞ்ஞானிகள் எல்லாம் ஒரே அடிதொடியே இருக்கு. முதல்ல கோழி வந்ததா முட்டை வந்ததா அப்படின்ட்டு. ஆனா நீங்க பேசுறதுல இருந்து பார்த்தா முதல்ல கோழி தாங்க ஐயா வந்திருக்க. ஆமாங்க ஐயா, இல்லைங்களா? இது உங்களுக்கு இப்பதான் தெரியுதா? ஆமாங்க, இப்பதான் தெரியுது. இல்ல நீங்க எப்படி படைச்ச கடவுள் வந்து எப்படி உருவாக்கினாரு, எப்படி செல்கள் ஃபார்ம் ஆச்சு, அந்த செல்கள் தான் பொழைக்கிறதுக்காக எப்படி கண் உருவாச்சாங்கிறீங்க, கோழியில வயிறு உருவாச்சாங்கிறீங்க, இதெல்லாம் இப்பதாங்க தெரியுது. அதனாலதான் நான் சொல்றேங்க, உண்மையாவே முட்டை வரல, முதல் முழு கோழி தாங்க உருவாயிருக்கு. ஆமாங்க, கோழி தாங்க உருவாச்சு. ஓ புரிஞ்சிருச்சுங்க ஐயா. இப்ப உங்களுக்கு ஹார்ட் வந்து ஒட்டிக்குமல்ல? கண்டிப்பா ஒட்டிக்குங்கய்யா, நான் நம்புறேங்க ஐயா. அவன் எங்கேயோ சுத்திட்டு போறான், ஆனா நீங்க இனிமேல சொல்லிட்டு புதிங்க ஐயா. கொல்லாம நான் மாத்திரம் இல்லைங்க, வேற யாரையும் நீங்க பயமுறுத்திடாதீங்க ஐயா. சரிங்க, முடிச்சு. இறைவனின் படைப்புன்னு சொல்லி ஒரு புக் இருக்குதுங்க. அதுல பூமியின் தோற்றம், விலங்குகளை பத்தி, பறவைகளை பத்தி, தாவரங்களை பத்தி, எல்லாத்த பத்தி இருக்குதுங்க. அதை வாங்கி முதல்ல படிங்க சரிங்களா. அப்புறம் KJM டிவின்னு சொல்லி ஒரு டிவி இருக்குது யூடியூப்ல. அது என்ன KJM டிவி, அதை பாக்கணும். பாப்பீங்களா பாக்க மாட்டீங்களா? கண்டிப்பா பாக்குறேங்க ஐயா. பாக்குறதாங்க ஐயா எனக்கு ஹார்ட் ஒயிட் கலர்ங்கிற விஷயமே தெரிஞ்சிருக்குது. சரி, பாக்குறதோட நிறுத்தக்கூடாதுங்க. சரிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரிங்க, அந்த பெல் பட்டன் ஒரு தட்டி விடுங்க. சரிங்களா, பாத்துட்டு லைக் பண்ணுங்க. சரிங்கய்யா, கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா, கமெண்ட் பண்ணிட்டு சரிங்களா, அந்த வீடியோ வந்து எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க, எல்லாத்துக்கும் அனுப்பிச்சு விடுங்க. சரி சரி, ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. சரிங்களா. ஐயா உண்மையாவே இது நல்ல தகவலா இருக்குதுங்க. நிறைய விஷயங்கள் நான் கத்துட்டேன். கண்டிப்பா நான் லைக் பண்றேங்க, நான் சப்ஸ்கிரைபும் பண்றேங்க, கண்டிப்பா எல்லாத்துக்கும் நான் ஷேர் பண்றேங்க ஐயா. கண்டிப்பா நான் பண்றேங்க ஐயா. சரிங்களா, சந்தோஷங்களா? ரொம்ப சந்தோஷம். சரிங்க. பிரைஸ் லார்ட். KJM டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தொடர்ந்து எங்களோட வீடியோக்கள் நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க. இன்னும் நீங்கள் சொன்ன மாதிரி எதிர்பார்க்காத, இன்னும் நீங்க புரிஞ்சுக்காத, இன்னும் தெரிஞ்சுக்காத இன்னும் எத்தனையோ வீடியோக்களை நாங்கள் அப்லோட் பண்ண போறோம். தொடர்ந்து பாருங்க. எங்களுடைய சேனலுக்கு தொடர்ந்து நீங்க ஆதரவு கொடுங்க. KJM டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க. சரிங்களா. அப்புறம் சேனல் வந்து சொன்ன மாதிரி மென்மேலும் வளர உங்களுடைய பொன்னான கரங்களால ஒவ்வொருத்தருக்கும் ஃபார்வேர்டு பண்ணுங்க. நிறைய பேரு சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க.
அப்பதான் வந்து எங்களுக்கு வந்து ஒரு தைரியம் இருக்கும், ஒரு உத்வேகம் இருக்கும். அதனால தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. காட் பிளஸ் யூ.